ஆனா மொத்தமா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் ஆப்பு வச்சிருப்பான். அது எப்ப வேணாலும் நடக்கலாம். அதோட உன் வாழ்க்கையே மொத்தமா சூன்யமாயிடும். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இரு. சீக்கிரமே நீ திருந்திட்டனா உனக்கு நல்லது. அப்படி இல்லனா அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாத்த முடியாம போயிரும். நீ சொல்ற மாதிரி தப்பு பண்றவங்கள அழிஞ்சு போயிடுவாங்கன்னா, நான் நினைக்கிற மாதிரி உன் குடும்பம் தான் முதல்ல அழிஞ்சு போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு உன் குடும்பத்துல தான் இருக்கு. என் குடும்பத்து மேல பழி போடுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்கா இல்லையான்னு பாதிக்கப்பட்ட எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என் குடும்பத்தினால நீ என்னடி பாதிக்கப்பட்ட? உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்திய தானடி எல்லாரும் பார்த்தாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் நீ இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கல. அதுக்கெல்லாம் நீ சீக்கிரத்திலே அனுபவிப்ப. நான் பண்றது துரோகம் இல்லடி கன்னிக்குட்டி. எனக்கு உன் குடும்பம் செஞ்சதுதான் துரோகம். யாரு உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? என்ன துரோகம் பண்ணாங்கன்னு நான் சொல்றதுக்கான நாள் ஒண்ணு வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியலனா நீதான் பெரிய இவளாச்சே, நீயே கண்டுபிடிச்சுக்க. ஐயோ அம்மா. நாம பண்ற தப்பு ஒவ்வொன்னுத்துக்கும் கடவுள் நேர்ல வந்து அறிவுரை சொல்ல முடியாததுனால நாம தப்பு பண்றப்ப இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி நாம பண்றது தப்புன்னு உணர வைப்பாங்க. அந்த நேரத்துல நாம அத புரிஞ்சுக்கணும். அப்பவும் புரிஞ்சுக்கலன்னா பாதிப்பு நமக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்கு முதல் ஆளா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் உங்களை காப்பாத்துறேன். இதுதான் மாமா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற புரிதல். இந்த புரிதல் இல்லாத புருஷன் பொண்டாட்டி தான் சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள அந்த புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்கு மாமா. இப்படியே நம்ம வாழ்க்கை பூரா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு அப்படி ஒரு ஆசை சுத்தமா இல்ல வானதி. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்தினது நீ சொன்ன அந்த புரிதலால இல்ல, மனிதாபிமானத்தால தான் நான் உன்னை காப்பாத்தினேன். உன் இடத்துல முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா கூட அவங்களையும் அப்படிதான் காப்பாத்திருப்பேன். நீ அதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வானதே, எனக்காக அதை செய். என்ன மாமா ரெக்வஸ்ட்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாமா. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். நான் ரெக்வஸ்டா தான் இப்பவும் சொல்றேன். செகண்ட் டைம் கவுன்சிலிங்க்கு வர சொல்லிருக்காங்கல்ல, அதுக்கு இன்னும் 55 நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ கவுன்சிலிங்ல சொதப்பின மாதிரி செகண்ட் டைமும் ஏதாவது பேசி சொதப்பி வைக்காத. அவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லி எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு ப்ளீஸ். மாமா மாமா என்னதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு போனாலும் என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு நான் இப்பவும் நம்புறேன். கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பீங்கன்னு, என் கூட வாழுவீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது மாமா. கண்டிப்பா அது நடக்கும். என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி காலை நோண்டிட்டு வரீங்க? எல்லாம் அந்த நந்தினியாலதான். ஏங்க, அவளே கண்ணு தெரியாம காத்துல கைய துளாவிட்டு இருக்கா. அவ என்னங்க உங்களை பண்ணா? அவளுக்கு கண்ணு தெரியலனாலும் அவ வாய் கொழுப்பு மட்டும் இன்னும் அடங்கவே இல்ல. அவ மொத்த கொழுப்பையும் அடக்குற மாதிரி உடனே உடனே எனக்கு ஏதாவது அவளை செஞ்சே ஆகணும்.
அப்படி என்ன செய்ய போறீங்க? ஏங்க, அதான் முடியலல்ல, அப்புறம் எதுக்கு நடக்கறீங்க? நான் ஒன்னும் நடக்கல, திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, செம்ம ஐடியா உனக்கு கிடைச்சிருச்சு. அப்படி என்னங்க பண்ண போறீங்க? ஆ, ஒரே ஒரு நிமிஷம், நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம எங்க இவ்ளோ வேகமா போறாங்க? ஏங்க, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? இந்த வீட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்துதான். இத வச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த நந்தினிய ஒரு வழி பண்ண போறேன். இத வச்சு அவள ஒரு வழி பண்ண போறீங்களா? எனக்கு புரியலங்க. இத பாருங்க, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஒயர் எல்லாத்தையும் வச்சு, இந்த டெஸ்டரையும் வச்சு, நந்தினி ரூம்குள்ள இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸ்ல ஹை வோல்டேஜ் வர மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நந்தினி மட்டும் அந்த ஸ்விட்ச்ல கைய வச்சு அந்த ஸ்விட்ச போட்டா போதும், இம்மீடியட்டா ஹை வோல்டேஜ் இருக்கிற கரண்ட் அவ மேல பட்டு அவளை தூக்கி வீசி அடிக்கும். அப்புறம் அவ்வளவுதான், அவ அப்படியே துடி துடிச்சு போய் விழுவா. சூப்பர் ஐடியாங்க. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படியெல்லாம் உடனே உடனே யோசிக்க முடியுது? நாடி நரம்பெல்லாம் ஒரு குடும்பத்தை அழிக்கணுங்கிற வெறி மட்டுமே இருந்தா இந்த மாதிரி ஐடியாலாம் தானா வரும்.